நாளை என்று காலம் தாழ்த்தாமல் உடனே தன்னோட பக்தனுக்காண்டி வெளிவந்தவர் தாங்க இந்த நரசிம்மர். அப்படிப்பட்ட நரசிம்மர் அவதரித்த நரசிம்ம ஜெயந்தியான இன்று ஏப்ரல் 30 அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது வைகாசி மாதம் சுக்லபக்ஷம் சதுர்த்தசி திசை அன்னைக்கு கொண்டாடப்படுதுங்க. அதர்மத்தை மீது தர்மம் வென்ற ஒரு நாளாகவும் இதை சொல்லலாங்க. ஒரு காலத்துல ஹிரண்யகசிபுன்னு ஒரு அரசன் இருந்தான். அவன் கடவுள்னு அவன் தான் எல்லாரையும் துன்புறுத்தினாங்க. ஆனா அவனோட மகன் பிரகலாதன் விஷ்ணுவோட மிகப்பெரிய பக்தனார். எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் பிரகலாதன் தன்னோட பக்தியை விடவே இல்லை. இறுதியில பக்தனை காப்பாத்துற பகவான் விஷ்ணு பெருமான் நரசிம்மராக அவதரித்த ஒரு நாள் தான் நரசிம்ம ஜெயந்தியான ஏப்ரல் 30 இன்னைக்கு. அவர் தூண்ல இருந்து வெளிவந்தாருங்க. மனிதனும் அல்ல மிருகமும் அல்லாத வடிவில், பக்தனும் பகலும் அல்ல இரவும் அல்லாத நேரத்தில், உள்ளும் அல்ல வெளியும் அல்லாத நேரத்தில் ஹிரண்யகசிபை அளித்தார். அதனாலதான் நரசிம்மர் பிரதோஷ வேலையான 4 to 6 வழிபடுறது ரொம்பவே விசேஷமானது. அவரை சாந்தப்படுத்துற மாதிரி தயிர் சாதம், இளநீர், பானக்கம், மோர், தயிர் சாதம் இந்த மாதிரி சாந்தப்படுத்துற பிரசாதங்களை படைச்சிட்டு இன்னைக்கு நான் சொல்ற அந்த ஒரே ஒரு மூல மந்திரத்தை மட்டும் 32 முறை பாராயணம் பண்ணுங்க. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணாம் பத்ரம் மிருத்யம் நமாம்யஹம். இந்த ஒரு மந்திரத்தை 32 முறை இன்னைக்கு சாயங்காலம் மனசார சொல்லுங்க. அவரோட படம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு விளக்கு ஏற்றி நைவேத்தியம் பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பா உடனே நமக்கு அதோட பலன் தெரியும். நாளை என்று காலம் தாழ்த்தாமல் உடனே கூப்பிட்ட இடத்துக்கு ஓடி வரக்கூடியவர். ஆனா நம்மளோட பக்தி உண்மையா இருக்கணுங்க, வேற ஒண்ணுமே அவர் கேட்க மாட்டாரு. மிஸ் பண்ணாம எல்லாரும் இன்னைக்கு கண்டிப்பா நரசிம்மரை வழிபடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நரசிம்மரை பிடிக்கும் உடனே அவர் ஓடி வருவார் நம்பினீங்கன்னா மட்டும் கமெண்ட்ல ஜெய் நரசிம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் நல்ல மனசோட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.